Hi friends, இன்னைக்கு என்ன போகிறோம் பார்த்தீங்கன்னா யூனிட்டியில் ஒரு கேம் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுவும் 2D கேமு, ஆண்ட்ராய்டு கேமு. இந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிற கேம் இருக்கும். போன 2 வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத காமிச்சிருப்பேன். இந்த தடவை அந்த கேரக்டர் அந்த மூவ் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டரை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த கேரக்டர் நான் என்னோடய டெலிகிராம் சேனலில் கொடுத்துருப்பேன். ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா வேணால் இன்னொரு கேரக்டர் தரேன், நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்லைனில் தேடினாலும் கிடைக்கும். பட் நான் அதை கொஞ்சம் தனித்தனியாக எடுத்து வச்சு உங்களுக்கு கொடுத்துருப்பேன். உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. புது வீவராக இருந்தீங்கன்னா வீடியோஸ்லாம் பாருங்கள், ப்ரீவியஸாக பண்ண வீடியோஸும் பாருங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டன் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். இது வரைக்கும் என் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். மொபைலில் எப்படி ஒர்க் பண்ணுறது, இப்போதைக்கு எம்ஐ பிராண்டுக்கு மட்டும் நான் சொல்லியிருக்கேன். வாய்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ ஃப்யூச்சரில் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன ஃபோனில் வாங்கி தான் நான் சொல்ல முடியும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, டெர்மிக்ஸில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் ஒரு 4 அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் ரேட்டிங்ஸ் கொடுங்க. ஓகே, போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா யூனிட்டியை வச்சு நான் பேக்ரவுண்ட் செட் பண்ணுறது எப்படி அப்படின்றது தெளிவாக சொல்லியிருப்பேன். போய் பார்க்காதவங்க பார்த்துருங்க. நான் மறுபடியும் இதுலேயும் ஒரு வாட்டி சொல்லிடுவேன். அதில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம எத்தனை லேயர்ஸ் வைக்கிறோம் அப்படின்றத பொறுத்து இருக்குது. அதே கான்செப்ட் தான் அந்த லேயர்ஸ்லாம் வச்சோம் பார்த்தீங்களா, அதே கான்செப்ட்லாம் இந்த கேரக்டர் கான்செப்டும் கொஞ்சம் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்னன்றதை சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் ஆப்லாம் நான் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு கேமும் இருக்குது. பட் அந்த கேமும் யூனிட்டி வச்சு தான் பண்ணேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் ரேட்டிங் கொடுங்க. ஓகே, யூனிட்டினா என்னன்னு தெரியல, அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது தெரியலன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டே இருக்கும். ஸோ அந்த ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ அது ப்ரீவியஸாக பண்ண கேம் ஆப்பு அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே டூல்ஸ்லாம் அப்டேட் பண்ணி வச்சுருப்பேன். டெர்மிக்ஸில் அப்டேட் பண்ணி இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃபைன். போன வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் இதை காட்டிடுறேன், பேக்ரவுண்டை காட்டிடுறேன். போன விட என்ன பண்ணோம் அப்படின்றத காட்டுறேன். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம சீன் க்ரியேட் பண்ணியிருப்போம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 1, 2, 4 வரைக்கும் இருக்கும். அந்த 1 செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது லெஃப்ட் சைடு செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு போனீங்கன்னு அப்படின்னா அந்த ஆர்டர் லேயர்னு இருக்கும். அது 0ல் இருக்கணும். 1 0ல் இருக்கணும். 2 பார்த்தீங்கன்னா 1ல் இருக்கணும். நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், லேயர் பை லேயராக நம்ம வைக்கிறோம் அப்படின்றனால இந்த ஆர்டரில் தான் இருக்கணும். அந்த 3ன்றது இங்கே 2ஆக இருக்கணும். 4ன்றது இங்கே 3ஆக இருக்கணும். 5ன்றது இங்கே 4ஆக இருக்கணும். 6ன்றது அங்கே 5ஆக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் லேயரை செட் பண்ணணும். லேயர் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்க இப்படி வந்துடும். ஸோ நம்ம அந்த கேமில் பார்த்த மாதிரி உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி வந்துடும் பேக்ரவுண்டு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் கேரக்டருக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ கீழே நிறையா ஃபைல் இருக்குன்னு பார்க்க வேணாம், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு நான் ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஃபைலையும் கொடுத்துருவேன். பட் என்ன கேட்டிங்கன்னா மெயினான ஃபைல் நான் கொடுத்துருவேன். அதை வச்சு நீங்களாக மேக் பண்ணால் தான் உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு எப்படி விளாட்ணும்னு தெரியும். ஸோ எப்படின்னு ஒரு கேம் மேக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். இல்லைனா வராது. நான் அப்படியே சோர்ஸ் கோடை ஃபுல்லாக கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் நான் இந்த வீடியோ எண்டில் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நான் சோர்ஸ் கோடு ஃபுல்லாக கொடுத்துருவேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நீங்களாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே, இப்போ அந்த கேரக்டர் செலக்ட் பண்ணிவிட்டு பிஎன்ஜி செலக்ட் பண்ணிவிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் மோடுன்னு இருக்கும். அதில் போயிட்டு நம்ம பாயிண்ட்டு நோ ஃபில்டர்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஸ்ப்ரைட் மோடுன்னு இருக்கும். அதை மல்டிபிளாக மாற்றிட்டு இங்கே எடிட்டர் கொடுத்துணும். ஸ்ப்ரைட் எடிட்டரில் போயிட்டு இங்கே என்ன கொடுத்தீங்கன்னா ஸ்லைஸ்ன்னு இருக்கும். அதில் ஆட்டோமேட்டிக்னு இருக்கும். அதை அப்படியே விட்டுட்டு நம்ம ஸ்லைஸ் கொடுத்துடலாம். இப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா தனித்தனியாக அந்த கேரக்டரை பிரித்து எடுத்துரும். பிரித்து எடுத்து அதில் ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும். அதை நம்ம கரெக்டாக பாடிக்கு மேலே அந்த தலைக்கு கீழே அந்த வாய்க்கிட்டக்கு கீழே கொண்டு வந்துடுங்க. ஜா கிட்டக்க கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு அதே மாதிரி அந்த கைக்கும் அதெல்லாம் இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஜாயின்ட்ஸு, சென்டர் பாயிண்ட்டு. அதை மூவ் பண்ணோம்னா கை அசைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த சென்டர் பாயிண்ட்டை எஜ்ஜுக்கு கொண்டு வந்துடணும். ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் நம்ம காலில் அந்த முட்டி காலில் எஜ்ஜில் இருக்கலாம், அந்த மாதிரிலாம் சென்டர் பாயிண்ட் கொண்டு வந்துடணும். ஸோ அந்த கால்லையும் அதே மாதிரி இந்த பிவோட்டை அதை பிவோட்டுன்னு சொல்லுவாங்க. அதை சென்டர் பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. நமக்கு ஏற்ற மாதிரி சென்டர் பாயிண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கணும்.
அது என்னன்றதை நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகே, இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை கொடுத்துடணும். மேலே இருக்கும் அப்ளை கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் அப்படியே தனித்தனியாக வந்துடும். இதை எல்லாத்தையும் நம்ம அசம்பிள் பண்ணணும், அதாவது ஒன்று சேர்க்கணும். ஒன்று சேர்த்து தான் அந்த கேரக்டர் உள்ளே கொண்டு வரணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 இதை பண்ணி காட்டுறேன், அடுத்து நீங்கள் தான் பண்ணணும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஓகே பேக்ரவுண்டை நம்ம கொஞ்சம் இப்போதைக்கு வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும், இல்லைனா கொஞ்சம் புரியாமல் போயிடும். மேலே அந்த செக் பாக்ஸை வந்து எனபிள் டிசபிள் பண்ணாலே வந்து பேக்ரவுண்டு போயிடும். நம்ம வேணும்னா எனபிள் பண்ணால் மறுபடியும் வந்துடும். ஓகே, அது பிரச்சனை இல்லை, உங்களுக்கு பண்ணி வேணா காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து ஒவ்வொன்றா தூக்கி உள்ளே போடுங்க. அது சும்மா அப்படியே ட்ராக் பண்ணிட்டு பண்ணால் போதும். இந்த மாதிரி வந்துடும் ஸ்க்ரீனுக்குள்ளே. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அதை அப்படியே ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி சைஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டி ஆக்கி வச்சுக்கோங்க. ஹெட்டு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கொண்டு வந்துடுங்க. எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மறுபடியும் ஒன்றா உள்ளே கொண்டு வந்து இந்த மாதிரி வச்சுருங்க. நான் இதுக்கும் லேயர் ஆர்டர் சொல்லிடுவேன், அதனால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். நான் ஒரு இதோட ஃபுல் கேரக்டர் இமேஜை நான் கொடுத்துருவேன், அதனால் உங்களுக்கு இது எப்படி வைக்கணுன்ற ஒரு ஐடியா கிடச்சிரும். என்ன சைஸில் வைக்கணும், தலை என்ன சைஸில் வைக்கணும், கை என்ன சைஸில் வைக்கணும், பாடி என்ன சைஸில் வைக்கணும், கால் எப்படி சைஸில் வைக்கணும் அப்படின்றது எல்லாமே நான் சொல்லிடுவேன். பிரச்சனையே வேணாம். இது வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. அப்படியே இப்படி ட்ராக் பண்ணிங்கனாலே எப்போதும் குட்டி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம வச்சாச்சு. ஓகே, இன்னும் கூட இப்போ இந்த மாதிரி வச்சிட்டோம். இந்த காலுக்கு, இந்த கைக்கு, தலைக்கு, பாடிக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் இருக்குது. அது என்ன ஆர்டர் லேயர் நான் சொல்கிறேன். ஸோ இந்த காலெல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. நான் ஃபுல் இமேஜ் கொடுத்துருவேன், அதனால் உங்களுக்கு பார்த்தோன்னே எது எங்கே வைக்கணும்னு தெரியவா தெரிஞ்சிடும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிட்டோம்ல, இது எல்லாத்தையும் நம்ம ஒரே தான் மாற்றணும். நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பேக்ரவுண்ட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் நான் ஒன்றா வந்து பிஜின்னு வந்து மாற்றினேன். ஒரு தனியாக ஒரு எம்டி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதில் பிஜின்னு வச்சுட்டேன். அதில் தூக்கி எல்லாத்தையும் போட்டு அது ஒரே ஃபைல் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் இங்கே வந்து பிளேயர்னு ஒரு எம்டி கேம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதில் வந்து இதில் இருக்க எல்லா இந்த தலை கை கால் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரே இதாக பண்ணணும். நான் அது எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே இது. இப்போ வந்து எம்டி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் எம்டி ஆப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னா வந்துடும். அதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி அதை அப்படியே உள்ளே போட்டு விட்டுருங்க. அதுக்குள்ளே அந்த கேம் ஆப்ஜெக்டுக்குள்ளே போட்டிங்கன்னா உள்ளே வந்துடும். இப்போ எல்லாம் ஒரே தான், அதை கிளிக் பண்ண எல்லாம் செலக்ட் ஆகும். அந்த மாதிரி வச்சு செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுக்கு நேம் கொடுத்துடலாம். பிளேயர்னு நேம் கொடுத்துக்கிறேன். பிளேயர் நேம் கொடுத்துட்டு இப்போ பார்க்க கொஞ்சம் நல்லாவே இல்லை, அது எப்படி கரெக்டாக வந்து ஒரு கேரக்டராக மாற்றுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பாருங்கள் கடைசி வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னென்ன இதில் இருக்குன்னு நான் சொல்லிடுவேன். ஓகே, இதை அப்படியே மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்து ஸ்க்ரீனை எனபிள் பண்ணியும் வரல. நான் இப்போ ஒரு மாதிரி ஸ்க்ரீன் சைஸ் எல்லாம் மாற்றிட்டேன். பட் ஆர்டர் வந்து நான் என்னென்ன ஆர்டர்னு சொல்கிறேன், அதே மாதிரி உங்களுக்கு வந்துடும். அது எப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம பேக்ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றணும்ல வேல்யூஸ்லாம், சைடில் போயிட்டு ஆர்டர் லேயர்னு சொல்லிட்டு இந்த 0 1 1 2 அப்படி வச்சோம்ல, அதே கான்செப்ட் தான் இதுக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 லேயர் வரைக்கும் இருக்குது. பின்னாடி பேக்ரவுண்டையும் சேர்த்து சொல்கிறேன், ஏன்னா பேக்ரவுண்டுக்கு அடுத்து தான் முன்னாடி வரணும். இப்போ இந்த 2 காலும் பார்த்தீங்கன்னா 6 லேயர், 6வது லேயரு. இந்த 2 காலுமே காலு மட்டும் 2 காலும் 6 லேயரு, 6வது லேயரு. பாடி பார்த்தீங்கன்னா 7வது லேயரு. சைடில் வந்துட்டே இருக்கும், நோட் பண்ணுங்கள். இந்த கையுமே 6வது லேயர் தான், அதாவது 2 காலு ஒரு கை, அந்த கத்தி வச்ச கை பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அந்த 3மே 6வது லேயரு. பாடி மட்டும் 7வது, பாடி மட்டும் 7வது. அந்த ஆர்டர் லேயர் நம்பர் சொல்லிட்டு இருக்கேன், அதை ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ண உங்களுக்கு காட்டும். தலையும் கையும் பார்த்தீங்கன்னா அந்த கையும் பார்த்தீங்கன்னா 8வது லேயர். ஸோ இந்த மாதிரி லேயராக செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் குட்டி குட்டியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி, அந்த இமேஜில் இருக்கிற மாதிரி. இங்கே இப்போ நான் காட்டுற மாதிரி கூட வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு ஒரிஜினல் ஃபுல்லாக ஒரு அசம்பிள் பண்ண எப்படி இருக்குன்ற கேரக்டர் நான் கொடுத்துருப்பேன், அதில் நீங்கள் அதை பார்த்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ எல்லாத்தையும் இப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா கேரக்டர் செலக்ட் பண்ணி அப்படியே நான் மூவ் பண்ணிக்கலாம் எங்கே வேணுமோ. நான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து பாடிக்கு கீழே வந்து 2 கையை வந்து கூட ஜாயின் பண்ணியிருக்கேன். அது எப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தோம் நீங்கள் உள்ள கேரக்டர் போடும் போது எப்படி இருக்கும் நாங்கள் மறுபடியும் வச்சு காட்டுறேன். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கும், அதாவது இந்த பிளேயருக்குள்ளே இருக்கும். இதை அப்படியே ட்ராக் பண்ணி வெளியே போடுறேன். வெளியே போட்டு உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலாக நீங்கள் இப்போ அசம்பிள் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த 0 இருக்கா,
ஸோ அதுக்குள்ளே வந்து அது ஆக்சுவலாக பாடி உடம்பு மட்டும் தனியாக. இப்போ அந்த உடம்புக்குள்ளே இந்த 2 கையையும் ஒன்றா போட்டுறணும். ஏன்னா இந்த உடம்பு அசைக்கும் போது கையும் சேர்ந்து அசையணும், அனிமேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை வந்து சொல்லிடுறேன். அது இன்கேஸ் திடீர்னு நீ எப்படி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு குழம்பிடக்கூடாது, புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம எப்படி ஃபஸ்ட்டு வந்து கேரக்டரை மூவ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு அனிமேட் பண்ணலாம். இப்போதைக்கு கீபோர்டை வச்சு பண்ணலாம், அதாவது லேப்டாப் கீபோர்டை வச்சு மூவ் பண்ணால் மூவ் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.